இரண்டாவது உலகப் போர் நடந்துட்டு இருக்கு. இந்த இரண்டாவது உலகப் போரில் நிறைய ஆர்ட்டிலரி கன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நிப்பாட்டி வைக்கிறாங்க. ஆனால் மனிதர்களால் ஒரு கேல்குலேஷனை செய்ய முடியலை. ஒரு ஆர்ட்டிலரி கன் இவ்வளவு ரவுண்டை சுடுது அப்படின்னா அதன்படியாக ஒரு மாதத்திற்கு எவ்வளவு குண்டுகள் தேவை, இதே மாதிரி 10 இடங்களில் 20 ரவுண்ட் அப்படிங்கிறது சுடுறதுக்கான ஆர்ட்டிலரி கன்ஸ் எவ்வளவு வைக்கணும் இப்படின்னு சொல்லி ஒரு கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேல்குலேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த காம்ப்ளெக்ஸான கேல்குலேஷனை அங்கே இருக்கக்கூடிய இராணுவ ஜெனரலால் செய்ய முடியலை, அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய படித்தவர்களால் செய்ய முடியலை. இப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் ஏன் இதுக்குன்னு ஒரு கம்ப்யூட்டரை தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தாலும் கேல்குலேஷனுக்காக மட்டும் ஒரு டிவைஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விஞ்ஞானிகள் ஈடுபடுறாங்க. ஸோ இரண்டாவது உலகப் போர்லையே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னதுனால உலகத்தில் ஸ்பீடாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கேல்குலேட்டர் தேவை. அந்த கேல்குலேட்டரை எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறாங்கன்னா அதனால் வரையிலும் கம்ப்யூட்டர் கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறது, கேல்குலேட்டர் தான் கம்ப்யூட்டர்னு அறியப்பட்டது. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மெக்கானிக்கல் பார்ட் வச்சு செய்யப்பட்டிருந்தது. முதல் முறையாக மெக்கானிக்கல் பார்ட் இல்லாமல் நிறைய ஒரு டிவைசஸ் எல்லாம் கொண்டு வந்து எலக்ட்ரிக்கல்லாம் கொண்டு வந்து அதை ஒரு கம்ப்யூட்டராக டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் கம்ப்யூட்டராக டிசைன் பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய எடை அப்படிங்கிறது ஒரு 30 டன் இருக்குது. அதை வைக்கிறதுக்கு இடம் மட்டுமே ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் தேவைப்பட்டது. 30 டன்னில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பொருள் வைக்கப்படுது. அந்த பொருளுக்கு ஒரு பெயர் போடணும். அந்த பெயர் தான் ENIAC, எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். இந்த ENIAC அப்படிங்கிற இந்த கம்ப்யூட்டர் தான் முதலாக உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட லாங்குவேஜ் இருக்கணும், முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் இருக்கணும். இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதுனால உலகப்போர்லேருந்து அடுத்ததாக மீண்டு வந்த நாடுகள் பலவிதமான டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக 2030 என்னென்ன ஜாப் உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் எந்தெந்த ஜாப் இருக்காது அப்படிங்கிறதையும் பார்க்கணும்ல. அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ 1945 ஜான் மார்ச்லி அண்ட் ஜே பர்ஸ்பர் எக்கர்ட் அப்படிங்கிறவங்க தான் இந்த ENIAC அப்படிங்கிற கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு 9 வருடங்கள் இதை ஒரு லாங்குவேஜ் செய்யணும், இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு லாங்குவேஜ் உருவாக்கணும்னு சொல்லி நிறைய பேர் போராடிட்டு இருக்கும்போது IBM நிறுவனம் 1954 ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உருவாக்குறாங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜினுடைய பெயர் தான் ஃபோர்ட்ரான் அப்படிங்கிறது ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன் என்பது மட்டும்தான். ஸோ ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜை வச்சு கம்ப்யூட்டருக்கு தேவையான ப்ரோக்ராமை எழுத முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது 1954. இப்போ நம்ம நிற்பது 2023. இப்போவும் சில பல விஞ்ஞானிகள், ஸ்டூடெண்ட்ஸ், சயின்டிஃபிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் என்ன? ஃபோர்ட்ரான் அப்படிங்கிறது தான். இந்த ஃபோர்ட்ரான் அப்படிங்கிறது நேரடியாக கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கூட நம்மளால் என்ன செய்ய முடியும்? இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அடுத்ததாக முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸையும் பார்த்துடலாம். 1971 ஃப்ரெட் கோஹன் அப்படிங்கிறவர் அவருடைய ஒரு கம்ப்யூட்டர் ப்ராஜெக்டுக்காக அவர் என்ன செய்கிறாரு? தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை உருவாக்குறார். அந்த ப்ரோக்ராம் ஒரு எரர் மெசேஜை காணிக்கும். உங்களுடைய கம்ப்யூட்டரில் நான் வந்துட்டேன், நான் ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி காண்பிக்கும். இந்த ஒரு வைரஸினுடைய பெயர் அவங்க வச்சது க்ரீப்பர் அப்படிங்கிறது தான். இந்த க்ரீப்பர் அங்கே இருக்கக்கூடிய ஃபைல் சிஸ்டத்தை டிலீட் பண்ணாது, இல்லாட்டி தேவையில்லாத டேட்டாவை சர்வருக்கு அனுப்பி வைக்காது. ஏன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் தெரியவே தெரியாது. நார்மலாக பார்க்கும்போது க்ரீப்பரால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் முதல் வைரஸ் என்பதும் இந்த க்ரீப்பர் தான். இந்த க்ரீப்பரை பற்றியும் இன்றைக்கும் ஸ்டடி பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஃபோர்ட்ரான் அப்படிங்கிற லாங்குவேஜ் இன்றைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க அப்படிலாம் நான் சொல்லிட்டேன். அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் உலகத்தில் நம்ம வந்துட்டோம். இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் ஒரு லாங்குவேஜ் படிப்பதும் ஒரு பேஸ் படிப்பதும் அந்த பேசிக்கை வச்சு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதும் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு அப் டு டேட்டான விஷயம்தான். இன்றைக்கி இந்த லாங்குவேஜ் படிக்கிறதுனால நான் வெளியில் வரமாட்டேன்னா எனக்கு ஒரு ஜாப் கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் அது தவறு. இன்றைக்கி நீங்கள் ஜாவா படித்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜாவா படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் ஜாவா பேஸ்டு ஒரு ஜாப் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஜாவா மட்டும் நான் சொல்லலைங்க, அட்வான்ஸ்டான நிறைய லாங்குவேஜ் வந்திருந்தாலும் பேசிக்கான லாங்குவேஜ் அப்படியே தான் இருக்குது. சிபிபி, ஷிஹாஷா இருக்கட்டும், இல்லாட்டி ஜாவாவாக இருக்கட்டும், விஷுவல் பேசிக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஓரளவுக்கு அட்வான்ஸ்ட் லெவலில் மாறி இருக்கே தவிர அதனுடைய பேசிக்ஸ்லேருந்து வெளியேறவில்லை.
ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான சில விஷயங்களையும் படித்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுத்தா எனக்கும் ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள், தயவு செஞ்சு ராஜலட்சுமி எடிவர்ஸ் அப்படிங்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ், டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஆன்லைனில், ஆஃப்லைனில், அதே நேரத்தில் தமிழ்லையும் சொல்லி தருவாங்க, ஆங்கிலத்திலையும் சொல்லி தருவாங்க. அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கேளுங்க. இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபீஸ் கட்டுறதுல உங்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதையும் சொல்லி ஏதாவது கன்செஷன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேளுங்க. டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜாவாவாக இருக்கட்டும், இல்லாட்டி பைத்தனாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் லாங்குவேஜ் என்ன, அது படித்தா எனக்கு எந்த மாதிரியான ஜாப் கிடைக்கும், இந்த ஜாப் என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா, நான் காலேஜில் இந்த டிகிரி எடுத்திருக்கேன், இல்லை நான் ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், என்னால் இது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறலாம், டிப்ளமோ படிச்சிருக்கவங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறலாம். இங்கே இந்த உலகம் எதிர்பார்ப்பது டிகிரி, டிப்ளமோ கிடையாது. உங்கள் மூளைக்கு என்ன தெரியுது, நீங்கள் அந்த லாங்குவேஜ் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்காகவே ராஜலட்சுமி எடிவர்ஸ் போன்ற நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனத்துக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாத்தையும் தந்துடுறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ கேள்விகளை கேளுங்க. கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பாதீங்க. இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் எங்கேயும் போய் ஜாயின் பண்ண வேண்டாம். உங்கள் மனதில் 1000 கேள்வி வரும். எனக்கு 100% பிளேஸ்மெண்ட் சொல்கிறீங்க, 500க்கும் அதிகமான கம்பெனிகிட்ட ராஜலட்சுமி எடிவர்ஸ் அப்படிங்கிறவங்க டைப் வச்சுருக்கீங்க, அப்படின்னா நான் எப்படி படிக்கணும், அப் டு டேட்டாக மாறிக்கிட்டே இருக்கணுமா, அப்படி மாறிக்கிட்டே இருந்தால் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்குமா, 1000 கேள்விகளை கேளுங்க. உங்களுடைய குழந்தைக்காக நான் ஒரு நல்ல எதிர்காலத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ராஜலட்சுமி எடிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை பிறக்கும்போது அங்கே நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கலாம். கேள்விகள் கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ கேள்விகளை கேட்காம ஒருத்தன் சொல்லிட்டான், இல்லை அந்த இடத்துல 100% பிளேஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு எந்த இன்ஸ்டியூட்லையும் போய் சேர்ந்துடாதீங்க. அது நீங்கள் உங்களுடைய காசை விரயமாக்குவதற்கு சமம். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஃபோர்ட்ரான் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இப்போவும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால கம்ப்யூட்டர் லாங்குவேஜினுடைய அட்வான்ஸ்ட் லெவல் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதில் எழுதியிருக்கக்கூடிய அல்கோரிதம்ஸ், அதில் நம்ம உருவாக்கக்கூடிய மாடல்ஸ், அதில் இருக்கக்கூடிய டேட்டா கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத சாதாரண மக்களுக்கு ரொம்ப அப்பாற்பட்டு காண்பிக்கிறது. ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ தானா, இதில் இப்படி அல்கோரிதம் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஏற்படக்கூடிய பல புதுமையான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். கீழே அதுக்கான லிங்க் இருக்குது. அப்படின்னா 2030 காணாமல் போகக்கூடிய வேலைகளில் முதல் இடத்தில் இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிமார்க்கெட்டர்ஸ் தான். நீங்கள் சார் உங்கள் மொபைல் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்க சார், 50 ரூபாய், இன்னும் அவ்வளோதான் சார் பேலன்ஸ் இருக்குது இப்படின்னு சொல்கிறவங்களாம் நின்றுட்டாங்க. நார்மலாக அங்கேருந்து ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் அப்படிங்கிறது ப்ரீடிஃபைண்டாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வாய்ஸுங்கிறது இப்போ உங்களுக்கு வரும். உங்களுடைய அக்கௌண்ட்டில் 180 ரூபாய் இருக்கிறது, நாளையுடன் முடிவடைய போகிறது, சீக்கிரமாக ரீசார்ஜ் பண்ணுங்கள். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆமாம் சொல்லுங்கள், இல்லைனா இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம ஆமாம் சொல்கிறோமா இல்லை அப்படிங்கிறத சொல்கிறோமாங்கிறத ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அது கன்வெர்ட் ஆகி ஸ்பீச் டு டெக்ஸ்ட்லேருந்து இந்த நபர் ஆமாம் சொல்லியிருக்கிறார், இந்த நபர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார், அடுத்தபடியாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் என்ன செஞ்சிடும், எல்லா வேலையும் செஞ்சிடும். அப்போது இந்த டெலிமார்க்கெட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் 2030 60% இல்லாமல் போயிடும். அதாவது இப்போ டெலிமார்க்கெட்டர்ஸாக இருக்கிறவங்க உங்களுடைய வேலை 60% இன்னும் 5லேருந்து 8 வருடங்களுக்குள் முடிவடைய போகிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. டெலிமார்க்கெட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்க மட்டும் கிடையாது. ஒரு பொருளை விற்பதற்காக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு விளம்பரமாக இருக்கலாம், இப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நார்மலாக மனிதர்கள் எப்படி பேசுவாங்க, மனிதர்கள் எந்த எமோஷனை பேசுவாங்க, அதை எல்லாமே படித்து செயல்பட ஆரம்பித்து விட்டது. அதனால தான் நான் இதை முதல் இடத்துல வச்சுருக்கேன். இரண்டாவதா டிஸப்பியர் ஆகக்கூடிய ஜாப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில ஜாப்ஸ். பேங்க் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில பல ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் எல்லாருமே ஆன்லைனில் மாறிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, எல்லார்ட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு, எல்லா இடங்களிலுமே இன்டர்நெட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வரும்போது அந்த பேங்க் செக்டாரில் பல நபர்களுடைய வேலை அப்படிங்கிறது இனி தேவையில்லாமல் போகலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்லிப்பை எழுதி அந்த ஸ்லிப்பை நம்ம ஃபில் பண்ணி அங்கே கொடுத்து ஒரு கேஷியர்ட்டை கொடுத்து அதை வாங்கி ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்கா. ஸோ பேங்க் கஸ்டமர்ஸை வரவேற்க வேண்டும், அதில் நிறைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு கீழே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்படி பல நபர்களை வேலைக்கு உட்படுத்திய பேங்க்ஸ் எல்லாமே ஆன்லைனில் மாறிட்டாங்கன்னா அங்கே இருக்க கஸ்டமர்ஸ், அந்த பேங்க்லுடைய ஒரு கஸ்டமர் ஒரு 90% ஆன்லைனில் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பல ஜாப்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போகும். 2030 அதிகமாக ஆட்டோமேஷன் இல்லாட்டி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பேங்க் செக்டார்ஸில் கூடுதலாக இருக்கும். ஆனால் பேங்கினுடைய அந்த ஒரு ஷார்ப்னஸ் இருக்குது பார்த்தீங்களா,
எரர் ஃப்ரீ அது ரொம்ப கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஹேக்கிங் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதும் கூடுதலாக இருக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பேங்கிங் செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே இப்போ வேலை பார்க்கக்கூடிய நபர்களுடைய வேலை வாய்ப்புகள் 30லேருந்து 50% குறைந்து விடும். ஆனால் அந்த பேங்கினுடைய டேட்டாவை பாதுகாப்பதற்கு இல்லை அந்த பேங்கினுடைய நெட்வொர்க்கை கவர்ன் பண்ணுறதுக்கான அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் இவங்களுடைய ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தகுந்தது மாதிரி உங்களுடைய பாடத்திட்டத்தை நீங்கள் படிக்கலாம். அதுக்கு தகுந்தது மாதிரியான லாங்குவேஜஸ் நீங்கள் படிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ராஜலட்சுமி எடிவர்சிட்ட அந்த கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கூப்பிட்டு கேட்கலாம். பேங்கிங் செக்டாரில் எனக்கு எந்த மாதிரியான வேலை, ஃபினான்ஸ் வழியாக எனக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா, அதுக்கு நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்கலாம். அடுத்ததா 2030 டிசப்பியர் ஆகக்கூடிய ஜாப் டிராவல் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தான். நம்ம எல்லாமே இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா டாக்ஸியை புக் பண்ணிடுறோம். டாக்ஸி புக் பண்ண பிறகு உடனடியாக ஷார்ட்டஸ்ட் ரூட் காண்பிக்கிறது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, தானியங்கி கார்கள் வந்து விடும். தானியங்கி கார்கள் மட்டும் கிடையாது, எல்லாமே ஸ்மார்ட்டாக மாறிட்டு இருக்கு. ஸோ ஸ்மார்ட் டிவைசஸ் அங்கங்கே வைக்கும்போது எல்லா இடங்களிலுமே நமக்கு இன்னொரு நபருடைய உதவி அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. ஈவன் டிரான்ஸ்லேஷன் கூட ஒரு முதல்லலாம் நம்ம எங்கேயாவது போனோம்னா, இப்போ தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு நம்ம போகிறோம்னா அங்கே ஒரு நபர் இருக்கணும், கல்வெட்டு வாசிக்க தெரிந்த ஒரு நபர். நாளைக்கு இந்த கல்வெட்டுகள் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்டு அதை ஒரு கம்ப்யூட்டர் புரியிற மாதிரி நம்ம மாற்றிட்டோம்னா, நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து கேமரா மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டா போதும், அந்த கல்வெட்டுகள் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் வேணுமா, ஃப்ரெஞ்சில் வேணுமா, ரஷ்யன் மொழியில் வேணுமான்னு சொல்லி கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் 2030 ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்க போகுது. அதனால் இந்த டிராவல் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய வேலை வாய்ப்புகள் 40லேருந்து 70% குறையும். எல்லாருமே ஆன்லைனில் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருப்பதால் 70% வரை டிராவல் ஏஜென்ட்ஸினுடைய வேலை வாய்ப்புகள் கம்மியாயிரும். நிறைய வேலை வாய்ப்புகள் இப்போவே டிராவல் ஏஜென்ட்ஸ் நீங்களாம் அடிக்கடி முதல்ல பார்க்கலாம், விசா இங்கே எடுத்து தரப்படும், ஃப்ளைட் டிக்கெட் இங்கே புக் செய்யப்படும் அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஜாப் எல்லாம் டிசப்பியர் ஆகிட்டு இருக்கு. 2030 இன்னும் அடி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக கேஷியர்ஸ் அப்படிங்கிறவங்க தான். நிறைய ஜாப், நிறைய கடைகள் எடுத்து பார்த்தோம்னா நிறைய கேஷியர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இப்போ கேஷியர் அப்படிங்கிற அந்த ஜாபை யாரை செஞ்சிடறாங்க, அங்கே இருக்கக்கூடிய வெயினிங் மிஷினே செஞ்சிருது. வெயிட் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி தராசுலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, எலக்ட்ரானிக் தராசெல்லாம் வந்துருச்சு. நம்ம பில் போடுறோம், பில் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கடைசியாக 24 மணி நேரம் முடியும் போது, இல்லாட்டி ஒரு 12 மணி நேரம் முடியும் போது எவ்வளவு இன் வந்திருக்கு, எவ்வளவு அவுட் போயிருக்கு, கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறத அந்த மெஷினே காண்பித்து கொடுத்து விடும். இதுக்காக ஒரு கேஷியர், அந்த கேஷியருக்கு ஒரு பிஏ, இது எதுவுமே தேவை இருக்காது 2030. அடுத்ததாக டிசப்பியர் ஆகிற ஒரு ஜாப் போஸ்டல் ஒர்க்கர்ஸ் தான். நமக்கு தெரியும், நம்ம இமெயிலில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி போஸ்டல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸை யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு முதுகெலும்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஜாப் அப்படிங்கிறதும் டிசப்பியர் ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்ததா மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் அப்படிங்கிறது தான். ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆளுமையை காண்பித்து வருகிறது. ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை, இல்லாட்டி 10 மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மெஷின் செஞ்சிருது அப்படின்னா அங்கே மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் அப்படிங்கிறது டிசப்பியர் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது 2030 எகெயின் ஒரு 40% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 40% மனிதர்கள் வேலையை இழப்பதற்கான வாய்ப்புகளை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி உருவாக்கி விடலாம். அடுத்ததாக டேட்டா என்ட்ரி மற்றும் டேட்டா என்ட்ரி சம்பந்தமான வேலைகள். டேட்டா என்ட்ரினா என்ன? எப்போ யாராவது ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம டைப் பண்ணி கொடுக்கணும். ஒரு இமேஜ் இருக்கும், இமேஜில் இருக்கிறத டைப் பண்ணி கொடுக்கணும். இல்லாட்டி ஆங்கிலத்தில் இருக்கும், அதை தமிழில் டைப் பண்ணி கொடுக்கணும். இதுக்குன்னு ஒரு டேட்டா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டால், நான் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பிபிஓ ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் எகைன் இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஒரு டாக்குமெண்ட் ஒரு பேப்பரில் இருக்குன்னா அதை ஸ்கேன் பண்ணால் போதும், உடனடியாக அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே எடுத்து என்ன செஞ்சிடறாங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஃபைல் எடிட்டபிள் ஃபார்மேட்டுக்கு வந்துடுது, ஓசிஆர் ஃபார்மேட்டுக்கு வந்துடுது. ஒரு இமேஜ் அப்படிங்கிறது இப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ கூட நம்மளால் ஸ்கேன் பண்ணி அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுது. இது எல்லாமே என்ன செஞ்சிருது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சிடறதுனால இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க 70லேருந்து 80% அவங்களுடைய வேலையை இழந்து விடுவார்கள். அடுத்ததாக பிரிண்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரிண்ட் ஜேர்னலிஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ யார் நம்ம செய்தித்தாள்களை வாசிக்கிறோம், நம்ம யார் மிகப்பெரிய அளவில் மாதாந்திர இதழ்களை வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் மிக மிக சொற்பம். ஆனால் நம்ம வாசிக்கிறோம், அது பேப்பரை தொட்டு வாசிப்பது கிடையாது. நம்ம எல்லாமே ஆன்லைனில் வாசிக்கிறோம், நம்ம ஆன்லைனில் கேட்குறோம், நம்ம எல்லாமே ஆன்லைனுக்கு மாறிட்டோம். ஸோ பிரிண்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்களுடைய அந்த வேலை வாய்ப்புகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே பிரிண்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்களுடைய வேலை வாய்ப்புகள் இன்னும் கம்மியாகிறதுக்கான காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான்.
ஏன்னா ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னு கேட்டால் ChatGPT எழுதிடுது. கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்லயே ChatGPT இவ்வளோ விஷயங்கள் செய்யுதுன்னா ChatGPTக்கு போட்டியாக வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் எந்த மாதிரியான வேலைகளை செய்யும்? அடுத்ததா ரேடியோ அனௌன்சர்ஸ். இந்த ரேடியோவில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், ரேடியோக்கு பேக்எண்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுடைய வேலைகளும் இப்போது கொஞ்சமாக அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், வீடியோலேருந்து ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரேடியோ லிசனர்ஸ் அப்படிங்கிறவங்க கம்மியாகிட்டே இருக்காங்க. அதுக்கு பதிலாக போட்காஸ்ட் அப்படிங்கிறதே வர ஆரம்பிச்சிருச்சு. இது இந்த ரேடியோ அனௌன்சர்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாபை குறைத்து விடலாம். கடைசியா லைப்ரரியன்ஸ் அப்படிங்கிறவங்க தான். இந்த லைப்ரரியில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தெரியும், லைப்ரரிலாம் இப்போ யார் யூஸ் பண்ணுறாங்க? எல்லாருமே PDF எடுத்து வாசிச்சுட்டு இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு பிறகு நமக்கு தேவையான PDF என்ன, அது எவ்வளோ நேரம் நீ வாசிக்கணும், எவ்வளோ நேரம் உன்னால் வாசிச்சா உன்னுடைய அறிவு எவ்வளோ கூடும் அப்படிங்கிறத அதுவே சொல்லிடும். அதுக்கான PDF எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சஜஷனாக வந்துடும். ஸோ அங்கே ஒரு லைப்ரரி அப்படிங்கிற தேவையோ இல்லாட்டி அந்த லைப்ரரியை பாதுகாப்பதற்கு 2-3 மனிதர்கள் அப்படிங்கிற அந்த வேலை எல்லாமே இப்போது தேவையில்லாத வேலையாக மாறிவிடும். இவ்வளோ விஷயங்கள் மாறினாலும் கடைசியாக விவசாயத்துக்கு மட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதற்கு சில பல விவசாயிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமே தவிர அந்த விவசாயத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பில்கேட்ஸ்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா பணக்காரர்களும் லேண்டில், விவசாய பூமியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மக்கா. நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் நீங்கள் எது வேணாலும் படிக்கலாம். ஆனால் அதை எப்படி படிக்கிறீங்க, எதுக்கு எய்ம் பண்ணி படிக்கிறீங்க? நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுமா, இல்லை ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணுமா, இல்லை நான் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆகணுமா, இல்லை நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறணுமா, API மட்டும் எழுதணுமா? உங்களை பொறுத்து தான் நீங்கள் படிக்க வேண்டிய லாங்குவேஜும் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வருது என்ன வராது அப்படிங்கிறத நான் சொன்ன கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ராஜலட்சுமி எடிவர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேளுங்க. கேட்ட பிறகு இன்னும் பல நிறுவனங்கள் கூட அதை கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ண பிறகு உண்மையாக ஒர்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகளை இதில் நான் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். இதில் நான் சொன்ன ஜாபில் நீங்களும் ஒரு ஜாப் சீக்கராக இல்லாட்டி ஜாபில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜாப் அப்படிங்கிறது பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பயத்தை காண்பிக்கவில்லை. இது இப்படி இருக்கலாம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு பதிவு தான். ஸோ உங்கள் நண்பர்கள் இதே மாதிரி ஜாப் செக்டாரில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி, மச்சான் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ, அடியே பாருடி விக்கி என்னலாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சமாக அலர்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.